Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் லேயர் பிரியாணி அண்ட் மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் லேயர் பிரியாணிக்கு 250 கிராம் மஷ்ரூமில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க மஷ்ரூமோட குவான்டிட்டி பொறுத்து தயிரோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு பழுத்த தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் அண்ட் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்ததையும் இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் வதக்கி விட்டு அதோட ரா ஸ்மெல் போனதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். கலந்து வச்ச மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 5 to 6 மினிட்ஸ் விட்டுருங்க. மஷ்ரூமில் ஆல்ரெடி உப்பு அண்ட் மசாலாலாம் சேர்த்துருக்கிறனால அதில் நல்லா தண்ணி விட்டு இந்தளவு குக் ஆகி வரும். நல்லா தண்ணி கம்மியாகி நல்லா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் இருக்க தண்ணி எல்லாம் கம்மியாகி இந்தளவுக்கு கிரேவி பதம் வந்ததையும் சூப்பரான பிரியாணி கிரேவி ரெடி. இப்போ ரைஸ் ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பை மஷ்ரூமை ஊற வச்சதையும் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூடான தண்ணியில் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரிசி நல்லா கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. உப்பு தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த அரிசிக்கு தண்ணியோட அளவெல்லாம் தேவையில்லை. தாராளமாக தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ண தான் போகிறோம். அரிசி பாதி அளவு வெந்து வந்ததையும் நம்ம குக் பண்ணிகிட்ருக்க கிரேவியில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போதே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சேர்த்துட்டு ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். அரிசி கண்டிப்பாக ஆஃப் குக்கான ஸ்டேஜில் தான் எடுக்கணும். மறுபடியும் தம் போட்டு நம்ம குக் பண்ண தான் போகிறோம். கீ சேர்த்துட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் சுட சுட சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் லேயர் பிரியாணி ரெடி. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது ரைஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் உதிரி உதிரியாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் லேயர் பிரியாணி ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். நெக்ஸ்ட் மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் செய்ய ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே விதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதோட ராஸ்மெல் போனதையும் கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். 150 கிராம் காளானுக்கு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க காளானை பொறுத்து வரமிளகாய் அளவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சா காளான் இந்த அளவு தண்ணி விட்டு நல்லா குக் ஆகி வரும். 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி காளான்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் ரெடி. மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் கூடவே லாஸ்ட்டில் கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கணும். இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு அரிசி பாதி அளவு வெந்து வந்ததையும் அதை நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் வடிகட்டினதுக்கு அப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரைஸ் நல்லா குழஞ்சி வராமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த லேயர் பிரியாணிக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ரைத்தா மட்டும் கொஞ்சமாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.